ஆபரேஷன் சிந்தூர் நடந்தது என்ன, அடுத்தது என்ன? லெப்டினன்ட் கர்னல் தியாகராஜன், பேராசிரியர் ராமஸ்ரீனிவாசன் பங்கேற்கும் சாணக்யாவின் உரைவீச்சு. ஜூன் 29 ஞாயிறு மாலை 6 மணிக்கு கிகானி ஸ்கூல் ஆடிட்டோரியம், RS புரம், கோயம்புத்தூர். அனைவரும் வருக, அனுமதி இலவசம். இந்தியா சீன எல்லையில் மோதலை தவிர்க்க வேண்டும் என்று சீன பிரதிநிதிகளிடம் மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் அறிவுறுத்தியுள்ளார். SCO என்பது ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு ஆகும். சீனாவில் நடைபெற்ற இந்த ஆண்டிற்கான SCOவின் பாதுகாப்பு அமைச்சர்கள் மாநாட்டின் ஒரு பகுதியாக பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் சீன பாதுகாப்பு அமைச்சர் அட்மிரல் டான் ஜூன் உடன் பேச்சுவார்த்தை நடத்தினார். இந்த சந்திப்பின் போது எல்லை தாண்டிய பயங்கரவாத நடவடிக்கைகளுக்கு எதிராக இந்தியா தன்னை பாதுகாத்துக் கொள்ளும் வகையில் ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையை எடுத்தது. அது தொடரும் என்று வெளிப்படையாக தெரிவித்தார். மேலும் இந்தியாவின் இந்த அசைக்க முடியாத உறுதியை பார்த்து பக்கத்து நாடுகள் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். அதோடு இரு நாட்டு உறவில் புதிய சிக்கல்கள் ஏற்படுவதை தவிர்க்குமாறும் சீனாவை கேட்டுக்கொண்டார். இது தொடர்பாக பதிவிட்டுள்ள ராஜ்நாத் சிங், சீனா உடனான பிரச்சினைகள் குறித்து ஆக்கப்பூர்வமான மற்றும் எதிர்காலத்திற்கான கருத்து பரிமாற்றம் நடந்தது. கிட்டத்தட்ட 6 வருட இடைவெளிக்கு பிறகு கைலாஸ் மானசரோவர் யாத்திரை மீண்டும் தொடங்கப்பட்டதில் மகிழ்ச்சி அளிக்கிறது என தெரிவித்தார்.